ஒரு சின்ன சம்பவம் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய பயமாக எப்படி மாறுதுன்னு தெரியுமா? அதை பற்றிய கதை தான் இது. நம்ம சுவினோவா கதைகள் எபிசோட் 1 தி லாஃப். இவர் தான் சுவி, நம்ம குட்டி கதைகளின் குட்டி ஹீரோ. ஒரு நாள் கிளாஸில் மிஸ் ஒரு கொஷின் கேட்டாங்க. சுவி ஆர்வமாக கையை உயர்த்தினான். ஆனால் அவன் சொன்ன பதில் தப்பாக இருந்ததுனால நண்பர்கள் அவனை பார்த்து கேலி செஞ்சு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி நைட் சுவிக்கு தூக்கமே வரல. தவறாக சொன்ன பதிலும் நண்பர்கள் கேலி செஞ்சதும் திரும்ப திரும்ப அவனுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. எல்லாரும் முன்னாடியும் பேசுகிறதுக்கு ஒரு ஆழமான பயம் அன்னைக்கு சுவிக்குள்ளே உருவாச்சு. காலங்கள் கடந்து செல்ல சுவி இப்போ காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் கிளாஸில் சார் ஒரு கொஷின் கேட்க சுவிக்கு பதில் தெரிஞ்சும் அவனால் தைரியமாக எல்லார் முன்னாடியும் பேச முடியல. கொஞ்ச நேரம் சோகமாக இருந்த சுவி இன்றைக்கி இந்த பயத்திலிருந்து எப்படியாவது விடுதலை வாங்கியே தீரணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தான். அதுக்கு தனக்கு ஒருத்தரால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும்னு சுவிக்கு தோணுச்சு. நேராக அந்த ஒருத்தரை சந்திக்க கிளம்பிட்டான். அவர் தாங்க நோவா சார். காலேஜில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவர் ஒரு ஃபேவரட் ப்ரொஃபஸர் அண்ட் நம்ம சுவிக்கு அவர் ஒரு காட்ஃபாதர் மாதிரி. சுவி நோவா சார்கிட்ட கேட்டான், சார் எல்லாரும் முன்னாடியும் பேசணுன்னாலே ரொம்ப பயமாக இருக்குது. ஸ்கூல் டேஸ்லேருந்தே இந்த பயத்தை நான் கேரி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு நான் என்ன பண்ணட்டும் சார் அப்படின்னு கேட்டான். நோவா சார் அவனை பார்த்து மெதுவாக சிரிச்சார். இது உன்னோட பிரெயின் பேட்டர்ன் தான் சுவி, இது ஒரு சாதாரண விஷயம், இதை ஈஸியாக சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். பிரெயின் பேட்டர்னா அப்படின்னா என்ன சார், அது எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டான் சுவி. சரி என்னோட வா அப்படின்னு பக்கத்தில் இருந்த ஒரு புல்வெளிக்கு நோவா சார் அவனை கூட்டிகிட்டு போனார். இங்கே உனக்கு என்ன தெரியுது சுவின்னு கேட்டார். பெரிய புல்வெளி, அதுக்கு நடுவில் ஒரு ஒத்தையடி பாதை தெரியுது சார்னு சொன்னான். இந்த பாதை எப்படி உருவாச்சு அப்படின்னு சார் கேட்டார். ஒரே புல்வெளி பாதையில் திரும்ப திரும்ப மக்கள் நடந்து போனதுனால அங்கே அப்படியே தானாகவே ஒரு ஒத்தையடி பாதை உருவாயிடுச்சு சார்னு சொன்னான். எக்ஸாக்ட்லி சுவி, இதே தான் உன்னோட பிரெயின்லேயும் நடக்குது. ஒரே எண்ணத்தை நீ திரும்ப திரும்ப யோசிச்சா பிரெயினில் ஒரு நியூரல் பாத்வே க்ரியேட் ஆகிடும். நான் பேசினா தப்பாயிடும்னு நீ திரும்ப திரும்ப யோசித்ததால் உன்னோட பிரெயினில் ஒரு நியூரல் பாத்வே க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த பாத்வே பயம்னு ஒரு பேட்டர்னில் அப்படியே சேவ் ஆகிடுச்சு. எப்போ உனக்கு எல்லார் முன்னாடியும் பேசுகிற சூழ்நிலை வருதோ அப்போல்லாம் பிரெயின் நீ பழக்கப்படுத்தி வச்சுருக்கிற அதே பழைய பாதையில், அதாவது பயம்ன்ற பேட்டர்னில் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்குது. அதனால தான் உன்னால் எல்லார் முன்னாடியும் தைரியமாக பேச முடியலை. சுவிக்கு ஆச்சரியம். அப்படின்னா இது என்னோட பிரெயினில் நான் போட்ட பாதையா சார்னு கேட்டான். ஆமாம் சுவி, எந்த ஒரு சம்பவமும் நம்மளை மாற்றுறதில்லை, அந்த சம்பவம் பற்றிய நம்மளோட ரிப்பீட்டட் தாட்ஸ் தான் நம்மளை இந்த மாதிரி பேட்டர்னில் சிக்க வைக்குது. அதனால தான் நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ அது மேலே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படின்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் உருவாகாது அப்படின்னு சொன்னார். நல்லா புரியுது சார், ஆனால் இப்போ இந்த பேட்டர்ன் நான் ஆல்ரெடி உருவாக்கி வச்சுட்டேனே, இதை எப்படி நான் பிரேக் பண்ணுறது அப்படின்னு கேட்டான் சுவி. உங்களுக்கும் பேட்டர்ன் பிரேக்கிங் டெக்னிக் கற்றுக்கணுமா? காத்திருங்கள் நோவா சாரோட பதிலுக்கு. அடுத்த எபிசோடில் சந்திப்போம். இது உங்கள் சுவினோவா ஸ்டோரிஸ். இது நாமளே புரிஞ்சு கொள்றதுக்காக உதவும் குட்டி கதைகள்.